வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நைட் டைம்ல கார்த்தி கேஷுவலா நடந்து போக ரேவதிக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன அவங்களோட பொண்ணு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து 4-5 பேர் அந்த பொண்ணை வம்புக்கு இழுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்போ கார்த்திக்கு என்னடா ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க, யாராவது வாங்கல என்ன காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து. உடனே அந்த இடத்துல கார்த்தி வந்துட்டு, யார்டா நீங்களா, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க வம்பழுத்தவங்களா பேசுறாங்க. டே மச்சான், பாத்தியாடா இங்க சாரு காப்பாத்த வந்திருக்காரு போல, அதனாலதான் இங்க வந்து ஹீரோவா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு நம்ம கார்த்தி மேல கைய வைக்க வராரு பாருங்க. நம்ம கார்த்தி அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம கார்த்திய பாத்தீங்களா, வீட்டுல இருந்தாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா ரோட்ல சும்மா நடந்து போனா கூட அவரை பிரச்சனை தேடி வருதுன்னே சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து கார்த்தியை பார்த்துட்டு, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்க மட்டும் கரெக்டான டைம் வரலன்னா இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு அவங்களோட தேங்க்ஸை கார்த்திகிட்ட தெரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் அளவும் ஆரம்பிச்சுறாங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அழாதீங்க, எப்பயுமே பெண்கள் தன்னை தானே தான் பாத்துக்கணும், யாரும் உதவிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாம நான் இங்க வரலன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தற்காப்பு தான், அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தற்காப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தன்னை தானே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஒரு கருத்தே சொல்றாருன்னு சொல்லலாம். ஆனா கார்த்தி இந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம்னு சொல்லலாம். அந்த பொண்ணு சொல்றாங்க, சூப்பர்ண்ணா, நீங்க பேசினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, சரி உங்க வீடு எங்க இருக்கு, நானே உங்களுக்கு பாதுகாப்பா வந்து வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லண்ணா, நானே நடந்து போய்க்கிறேன், கிட்டதான் இருக்கு வீடு அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இந்த நிலைமையில உங்களை தனியா விட்டுட்டு போறது நல்லது இல்ல, நீங்க சொல்லுங்க, நானே உங்களை வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்றாங்க, இல்ல பரவாயில்லம்மா, நீ என்னோட தங்கச்சி மாதிரி தான், என்னோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்தா நான் காப்பாற்ற மாட்டேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை பேசுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி என்னதான் பேசி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தினாலும் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லலாம். அப்ப கார்த்தி கிட்ட சொல்றாங்க, என்னோட அம்மாவோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, வீட்டுல ஒரே பொண்ணு நானும் இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க பழசே நினைச்சிட்டு இருக்காதீங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணுமே தான் பார்க்கணுமே தவிர அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாது. நம்ம எதிர்காலத்தை நம்ம தான் பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம நம்மள வந்து யாராவது காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் சொல்லலாம். தயவு செய்து புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. சரி நான் கண்டிப்பா உங்களை எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தியே ஆகணும், இதுதானே எங்க வீடு, வாங்க நான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ள போறாங்கன்னே சொல்லலாம். அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்துட்டு, இவங்க தானே ரேவதிக்கு இவங்க தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதாவது இவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொன்ன விஷயத்த சொன்னதே இவங்க தான். உடனே அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அம்மா இவர் மட்டும் இல்லைன்னா என்னோட நிலைமை வேற மாதிரி போயிருக்குமா, இவர் தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, ரொம்ப நன்றி தம்பி, உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்ல விஷயமாவே நடக்கும் அப்படின்னு அவங்களால வாய் திறந்து சொல்ல முடியலன்னே சொல்லலாம். ஏன்னா ரேவதியோட விஷயத்துல அவங்க அந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க. இவரு நம்ம பொண்ணையை காப்பாத்திருக்காரு, ஆனா நம்ம இவருக்கு போய் துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்ற உணர்ச்சியிலே நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்ப அவங்க கேக்குறாங்க, ரேவதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அந்த இடத்த விட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு நம்ம கார்த்தி. உடனே நம்ம கார்த்தி அங்க இருந்து போக உடனே அந்த அம்மாவோட பொண்ணு சொல்றாங்க, ஏமா அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இவரு வேற யாரும் இல்ல ரேவதியோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி, என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, இவர் தான் ரேவதியோட ஹஸ்பண்டா, என் உயிரை காப்பாத்துறேன், இவரு என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சரிம்மா எல்லா விஷயத்தையும் நல்லா பேசிட்டு இருந்தா அவரு திடீர்னு ரேவதி பேரை சொன்னதுக்கு அப்புறம் அமைதியா போயிட்டாரு, ஏமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கம்மா, என்னோட அண்ணனோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையா, கண்டிப்பா என்னால தீர்க்க முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க, நான் உன்னோட ஒரே பொண்ணு தானே, எனக்காக இவ்வளவு சொத்து சுகம்லாம் சேர்த்து வச்சிருக்க, ஆனா இன்னைக்கு மட்டும் நடந்த விஷயத்துல அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னையே கவலைப்பட்டு நினைச்சு நீயும் போயிருப்ப, அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா நீ ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சனா என்கிட்ட கண்டிப்பா நீ சொல்லியே தான் ஆகணும், இது ஏன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா எமோஷனல் ஆகி, நான் எப்படி அந்த விஷயத்த சொல்லுவேன், என் வாயால எப்படி சொல்லுவேன், அவ்வளவு பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் நான் பண்ணிருக்கேன், அவருக்கு உயிரையே காப்பாத்துற அந்த மனுஷனுக்கு அவ்வளவு எதிராக நான் ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன், என்னமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பொண்ணு கேக்குறாங்க, சரிம்மா அவங்க பிரிஞ்சதுக்கு நீ என்னமா பண்ண, நீ எப்படிமா காரணமா இருப்ப அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் எல்லாத்துக்குமே காரணமே, அவங்க 2 பேரையும் பிரிச்சதே நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பொண்ணுக்கு தூக்கி வரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அம்மா என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமா உன்னை வச்சுதான் என்ன மிரட்டினாங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்ப எனக்கு ஒரு விஷயத்த சொன்னல, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுக்காக தான் நானும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணேன், நான் என்னையும் என் வீட்டையும் என்னோட பொண்ணையும் தான் பாதுகாக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவரு என்னோட பொண்ணையே பாதுகாத்து இப்ப என்கிட்ட கொடுத்துட்டாரு, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் போய் சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாருக்குமே தெரியாது, என்னமா நீ என்னமா சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப குழப்பிட்டு இருக்கமா, அப்படி என்னதான் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில
வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நான் ஒரு பெரிய பொய் சொல்லிட்டேன்டி, அதனாலதான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்ற, பொய்யா? ஆமா பொய் தான். ரேவதிக்கு நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போச்சு. கடந்த 3 வருஷமா அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவளுக்கு கல்யாணம் நடந்தது, அவனை சந்திச்சது, எந்த விஷயமே ஞாபகத்துக்கு இல்ல. ரேவதி மொத்தமா எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. சரிம்மா, அதுக்கு இதுக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படிமா நீ காரணமாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சதுக்கு காரணமே நான் தான். சந்திரா இந்த மாதிரி ஒன்ன வச்சு அவளுக்கு எப்பவுமே ஞாபகம் வரவே கூடாது. அப்படி மட்டும் ஞாபகம் வந்தா அவ போயிடுவா அப்படின்னு சொன்னா. அதுக்காக நான் கார்த்திகிட்ட போய் சொல்லிட்டேன். அவரும் என்னோட பொண்டாட்டிக்கு என்னோட ஞாபகம் வந்துச்சுன்னா அவ உயிருக்கே ஆபத்துனா அவளை விட்டு நான் பிரிய தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணமே அந்த சந்திரா தான். சந்திரா சொன்னனால தான் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதுவும் உன்னோட பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டினா. அதனால தான் நான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ மாட்டிக்கிட்ட? ஆமா அப்படின்னு சொன்னே. அதெல்லாம் வேணுனே மாட்டல, அவ தான் வந்து உன்னை திட்டம் போட்டு தூக்கி இருக்கா. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் என்னடி பண்ணுவேன் சொல்லு? எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீதான் என்னோட வாழ்க்கையே. எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? அவங்க சின்ன ஒரு விஷயம் தான் கேட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த சந்திரகலாவோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல அவருக்கு தெரியப்படுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த சந்திராவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல, தாராளமா சொல்லிக்கோங்க. ஆனா போன தடவை உங்களோட பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, ஆனா இந்த தடவை உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வரவே மாட்டா. அப்போ உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னடி பண்ண முடியும் சொல்லு? சரிம்மா, நானும் இந்த விஷயத்துல தெரியாமலோ ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கேன். என் அண்ணனையும் என் ஃப்ரெண்டையும் பிரிச்சு வச்சது உன்னோட தப்பு தானே. நீ யோசிச்சு பாருமா, இதே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்திருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா அரண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை கேட்ட உடனே கூனி குறுகி அழுகுறாங்கன்னே சொல்லலாம். அழுது என்னம்மா பிரச்சனை? அவங்க 2 பேருக்கும் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? நம்ம தான் எது சரி எது தப்புன்னு யோசிச்சு முடிவு எடுக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன தடுக்காத. என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா உண்மையும் போய் சொல்லதான் போறேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவரோட பேரு கார்த்தி அப்படின்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏய் வேணாண்டி, இது உன்னோட எதிர்காலம்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா இன்னைக்கு நடந்த விஷயத்துல என்னோட எதிர்காலமே இல்லாம போயிருக்கும் தெரியுமா அது உனக்கு? அவர் மட்டும் சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்புறம் எதிர்காலம் மட்டும் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் மீட்டு கொடுத்ததே அவர்தாமா. என்னோட அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் சொல்லி என்னோட உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நான் ரொம்ப சந்தோஷத்தோட என்னோட உயிரை விட கூட நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும்பா. இங்க பாருங்கம்மா, இதுக்கப்புறம் நான் பண்ண போற எல்லா விஷயமே என்னோட அண்ணனுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்கப்பா. என்னோட அண்ணனுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு கூட நான் பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இவ்வளவு நேரம் அவங்க அம்மா எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டியமா பிடிச்சிட்டு இருந்தவங்க அவங்க கையை விட்டுறாங்கன்னே சொல்லலாம். சரிடி, நீ போய் எல்லாத்தையும் சொல்லு, எது வந்தாலும் பாத்துக்கலாம், தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம நான் கெட்டது செய்யும் போதே யோசிக்கல, நல்லது செய்யும் போது யோசிக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம எதிர்காலத்தை பத்தி நான் இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு. அவருக்காக இல்லாட்டி கூட என்னோட பொண்ணை உயிரோட என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்காக கண்டிப்பா அவருக்காக இதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, இந்த விஷயத்த போன்லயோ இல்ல வேற எங்கேயாவது பார்த்து சொன்னா சரிப்பட்டு வராது. நான் நேரா அவளை வீட்டுல போய் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அதான் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பாட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கா. உடனே வந்து அவங்க தோழி கேட்டுட்டு இருக்காங்க, ரேவதி நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வீட்டுலதான் இருக்கேன். சரி ரேவதி, நீ அங்கிருந்து எங்கேயுமே போயிடாத, நான் உன் வீட்டுக்கு வரேன். அது மட்டும் இல்லாம நான் உன் வீட்டுக்கு வரேன்ற விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லாத, சரியா? என்னடி சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா சர்ப்ரைஸ் தான், ஏன்னா சாமுண்டீஸ்வரி நல்லவங்க இல்ல அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவங்களும் பகையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரேவதியோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே வராங்க, அண்ணா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உண்மையா ஒரு தங்கச்சி இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்களோ அதே தான் நானும் பண்ண போறேன், நான் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை பார்க்க அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ உடனே ரேவதியை அவசரமா மாடிக்கு தான் கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. ரேவதி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி வந்து வராத கையோட என்ன வேக வேகமா எங்கடி இழுத்துட்டு போற அப்படின்னு சொன்ன உடனே, நீ சும்மா வாய் மூடிட்டு வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இழுத்துட்டு போறாங்கன்னே சொல்லலாம். ரேவதி சொல்றாங்க, ஏய் ஏண்டி என்னை இப்படி இழுத்துட்டு வர, அப்படி என்னடி விஷயம் சொல்லணும் என்கிட்ட? உடனே ரேவதி ஃப்ரெண்ட் சொல்றாங்க, இங்க பாருடி நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். சரிடி சொல்லு, என்ன விஷயம்? அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்க வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்ல உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு ஷாக்கிங்னா சொல்ல முடியல. ரேவதி வந்து என்னடி சொல்ற, கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாடி கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம உன்னோட கணவர் யாருன்னு தெரியுமா? அவர் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்ல போறாங்க. கரெக்டா நம்ம ஈஸ்வரி மாடிக்கு ஏறி தான் வராங்க. ரேவதி எங்க இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு போச்சுடா. இந்த ஈஸ்வரிக்கு எப்படிதான் வேக்குமோ தெரியல, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் போதுதான் கரெக்டா வந்துடுறாங்கப்பா அந்த இடத்துக்கு. சரி எப்படியோ ரேவதியோட ஃப்ரெண்டு ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க கணவர் பேர் என்ன சொல்லிக்கல. நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு உன்னோட கணவரோட பேரு கார்த்தி தான்
அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மெட்ரா ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.